சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தியும் தனாவும் கார்ல வந்து இறங்குறாங்க. கார்த்தி ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நிறுத்திட்டு, தனா நீ இங்கேயே நில்லு, நான் போய் கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாங்க. சரின்ட்டு போறாங்க. தனா அந்த லாட்ஜா அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வந்தது, என்ன தனா லாட்ஜையும் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கை தொட்டு பேசுறாங்க. திடுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. தனா என்ன தனா பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கார்த்திக்கு ஃபோன் வருது. தனா நீ உள்ள போய் வெயிட் பண்ணு, நான் ஃபோன் பேசிட்டு வரேங்கிறாங்க. சரின்ட்டு போறாங்க. தனா கார்த்தியோட அப்பா தான் ஃபோன் பண்ணி, என்ன கார்த்தி நான் சொன்ன இடத்துக்கு நீ போயிட்டியா, அந்த லாட்ஜுக்கு போயிட்டியா, அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க தான், நீ உள்ள போ நல்லா கவனிச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்ன மாதிரி ஒரே ரூம்ல தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்கிறாங்க. கார்த்தியும் சரின்ட்டு போறாங்க. கார்த்தி அங்க ரிசப்ஷனுக்கு போனதும் அவங்க கிட்ட கஞ்சாட பண்ணி 2 சிங்கிள் ரூம் வேணும்னு கேக்குறாங்க. சாரி சார் ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்குதே அப்படிங்கிறாங்க. சாரி சார் 2 பெட் இருக்கிற ரூமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கார்த்தி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இல்ல சார் இந்த சிங்கிள் ரூம் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணலாம் தனோன்னு கேட்குறாங்க. சார் பரவாயில்ல நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. தனோ மேடம் நீங்க எதுக்கு கீழே படுக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா பெட் வேணாலும் நான் போட சொல்றேங்கிறாங்க அந்த ரிசப்ஷன்ல இருந்த பாய். சார் என்ன சார் செய்யறது, முகூர்த்த நாளா போச்சு, அதனால இங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ரூம் எல்லாம் கிடைக்காது, இப்ப இருக்கிற இந்த சிங்கிள் ரூம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல விடுங்க, ஒரு ரூம் இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும்னு தானா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரின்னு கார்த்தியும் சொல்லிடுறாங்க. சரி உங்க 2 பேர்த்தோட ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, சார் அந்த பக்கமா ரூம் இருக்கு, நீங்க லிஃப்ட்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தியும் தனாவும் ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனதுமே கார்த்தி ரூம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சார் பயமா இருக்குங்கிறாங்க. ஏன் தனா நான் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம்னு கேட்குறாங்க. இல்லை சார் இது வரைக்கும் நான் ஹோட்டல் ரூம்ல எல்லாம் தங்கினதே இல்லைங்கிறாங்க தனா. அதனால தான் எனக்கு பயமாக இருக்குதுன்னு தானே சொல்கிறாங்க. நம்ம வீடு மாதிரியெல்லாம் இருக்காது, என்ன ஒரு நைட்டு தானே தங்கிட்டு போகலாம் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. சார் அதனால தான் எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க. தனம் பயமாக இருந்தால் சொல்லு, உன்னை இப்போவே வீட்டில் கொண்டு விட்டுறேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. சார் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, வீட்டுக்கு தெரியாமல் பொய் சொல்லிட்டு வெளியில் வந்து தங்குறது இதுதான் முதல் டைம், அதனால தான் பயப்படுறேங்கிறாங்க. தனம் வீட்டில் பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தங்குனா கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்குமா சொல்லு பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்தோம்னா அது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்காதுங்கிறாங்க கார்த்தி. தனாவும் ஆசையாக சொல்றாங்க. ஆமா சார் எனக்கும் அந்த த்ரில்ல இருக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் நல்லா இருக்குங்கிறாங்க. தனம் அப்புறம் என்ன தனம் நீ என்ஜாய் பண்ணுங்கிறாங்க கார்த்தி. தனம் நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க. அச்சோ என்னை தனியா விட்டுட்டா போறீங்கன்னு கேட்குறாங்க. தனோட பிறந்த நாளுக்கு செலிப்ரேட் பண்ணணும்ல, அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வரேங்கிறாங்க. என்ன சார் என்னை தனியாக விட்டுட்டு போறீங்கிறாங்க. ஆமா அதை கொண்டாடுறதுக்கு தானே நம்ம இங்க வந்திருக்கோங்கிறாங்க கார்த்தி. தனம் நீ ரூம் லாக் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில வந்து யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. தனவும் தைரியமா ரூம் லாக் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. தனாவுக்கு போன் அடிக்குது, போனை போய் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பக்கமா லைன்ல சாரு இருக்காங்க. சாரு நீயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தனம் இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் பொள்ளாச்சியில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது தெரியும், இப்போ பொள்ளாச்சியில் நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. சாரு ஹோட்டலா லாட்ஜா கெஸ்ட் ஹவுஸா அதை சொல்லி நீங்கிறாங்க. சாரு எஸ்ஆர் ஹோட்டலில் ரூம் எடுத்துருக்கோன்னு தானே சொல்லிடுறாங்க. ரூம் வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு சாரு ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அது எங்கே ரூம் டபுள் ரூம் கேட்டு பார்த்தோம், அது கிடைக்கல, அதான் இப்போ சிங்கிள் ரூமில் தான் இருக்கோங்கிறாங்க. தானே ஆமாம் இப்போ கார்த்தி எங்கேன்னு கேட்குறாங்க. சாரு அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க, பர்த்டே பார்ட்டிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி தானோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிறாங்க. சாரு எங்கே என்ஜாய் பண்றது, வீட்டை நினைச்சாவே எனக்கு அடி வயிறெல்லாம் கலக்குதுங்கிறாங்க. தனம் வீட்டை பத்தி எதுக்கு நினைக்கிற, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா, வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் இங்க நான் சமாளிச்சுக்கிறேங்கிறாங்க. சாரு நீ அப்பப்போ எனக்கு போன் பண்ணிட்டே இரு, நம்ம 2 பேரும் போன் கான்டாக்ட்ல இருந்தா தான் அப்பப்போ நீ அங்க என்ன பண்ற ஏது பண்றேன்னு எனக்கும் தெரியும், இங்க ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பு நல்லன்னு சாரு கேட்குறாங்க. சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. தனம் ஓஹோ ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்காங்களா, இந்த ஒரு விஷயம் போதுமே, இதை வச்சு நம்ம பெரிய பிரச்சனை பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. சாரு சாரு உடனே அவங்க அப்பா மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா தங்கம் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அந்த தனா இருக்கல்ல வீட்டில் போய் சொல்லிட்டு கார்த்திகோட பொள்ளாச்சியில் போய் பேட்மேட் விளையாடுறேன்னு போய் சொல்லிட்டு அங்கே போய் ஹோட்டலில் தங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. சாரு என்னம்மா சொல்கிறேன், அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கான்னு மகாலிங்கம் ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆமாப்பா நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் கார்த்தியும் அவளும் சேர்ந்து போய் அங்கே ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சாரு இப்போ ஹோட்டலில் ஒன்றா ஒரே ரூமில் தங்கியிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை இப்படி பண்ணுனா, ஆனால் என்னால் நம்பவே முடியலைங்கிறாங்க மகாலிங்கம். அப்பா அதெல்லாம் விடுங்க, இப்போ அவங்க 2 பேரும் தனியாக ஹோட்டலில் போய் தங்கியிருக்காங்கன்னு மட்டும் வெளியில் தெரிஞ்சது, ரகுராமோட குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் ஃப்ளைட் ஏறிடும்பா. இதெல்லாம் பத்தாது, இன்னும் பெருசாக செய்யணுமா, அந்த குடும்ப அவமானத்தாலும் வலியாலும் துடிக்கணும், அதுக்கான ஏற்பாடு நம்ம தயார் பண்ணி பண்ணணுங்கிறாங்க. அப்பா அதுக்கெல்லாம் டைமே கிடையாதுப்பா, அவங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் அங்கே தங்குவாங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது பண்ணணும்ப்பாங்கிறாங்க. சாரு அப்படியா சரி அவங்க 2 பேரும் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னு சொன்னேன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். எஸ்ஆர் ஹோட்டலுங்கிறாங்க. அட அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க மகாலிங்கம். அவங்ககிட்ட சொல்லி அந்த ஹோட்டலில் ரெய்டு வர சொல்லுவோம், அதுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி
போய் உள்ள வைக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கிறாங்க மகாலிங்கம். அப்புறமா ரகுராமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்க வச்சு அவனை பெரிய அடியா கொடுக்க போறேன் பாரு, அவமானத்தால கூனிக்கு குறுகி நிக்க போறான் பாருங்கிறாங்க. அப்பா இதை கேட்கறக்கே நல்லா இருக்குப்பாங்கிறாங்க சாரு. இது என்னமா பெரிய விஷயம், நாளைக்கு காலையில எல்லா நியூஸ் பேப்பர்லயும் தலைப்பு செய்தியை கொடுத்து பெருசா லெவல்ல இந்த நியூஸை கொண்டாட போறோம் பாருங்கிறாங்க மகாலிங்கம். அடே அப்பா நீங்க சொல்றது கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்குப்பா. அப்பா இது ஒரு நம்மளுக்கு கிடைச்ச கோல்டு சான்ஸ், இதை தவற விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க சாரு. ஒன்னும் கவலைப்படாதமா, ரகுராம் குடும்பத்தை எப்படியெல்லாம் தலைகுனிய வைக்க போறேன் பாரு, நாளைக்கு காலையில அப்பா யாருங்கிறத காட்ட போறேன் பாருன்ட்டு போன வைக்கிறாங்க மகாலிங்கம். ஆஹா நல்லா மாட்ட போறாங்க, இந்த ஒரு விஷயம் போதுமே மொத்த குடும்பமும் நல்லா தலைகுனிய போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க சாரு. மகாலிங்கம் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாங்க. சொல்லுங்க லிங்க சார், என்ன விஷயமா போன் பண்ணிருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. உங்களால எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆகணுங்கிறாங்க. சொல்லுங்க, பொள்ளாச்சிக்குள்ள இந்த ஏரியாவுக்குள்ள என்ன காரியம் பண்ணணுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இல்லை இது பொள்ளாச்சிக்குள்ள நடக்க வேண்டிய சம்பவம் தாங்கிறாங்க. அப்படின்னு இப்பவே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. என்ன வேலை என்ன சொல்லுங்க, இப்பவே செய்யறேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி பையன் அந்த எஸ்ஆர் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கான். அவன் கூட தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்கா. அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. நீங்க அங்க ரெய்டு மாதிரி போய் அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு நாள் லாக்அப்ல வச்சு அப்புறம் அதை பண்ணி இதை பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் வெளியே விட்டுருங்க, அது போதும். என்ன சார் ஏதோ பெருசா சொல்ல போறீங்க, பெருசா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்க போகும்னு பார்த்தா நீங்க என்ன சிம்பிளா சொல்றீங்களேன்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க, அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், என்னைக்கு மறக்க முடியாத விஷயம் வேற. இதுக்காக நீங்க என்ன கேட்டீங்கனாலும் நான் தரதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க மகாலிங்கம். சரிங்க, நான் வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. சந்தோஷமா மகாலிங்கம் போன வைக்கிறாரு. ரகுராமா நாளையோட உன்னோட ஆட்டம் முடிய போகுது, இனிமே என்னோட ஆட்டம் ஆரம்பமாக போகுதுன்னு சந்தோஷமா மகாலிங்கம் கார் ஏறி போறாங்க. கோயில்ல மாயா தனியா உட்காந்து அவங்க அப்பா பேசுனது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. எனக்கு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு அந்த குடும்பம் தானே வேணும்னு போனேன், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குதுன்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வந்திருக்காங்க மாயா. கோயில்ல ஏற்பட்ட அவமானத்தை இன்னை வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு அவமானத்தை சந்திச்சதே இல்லைன்னு சொல்றேன். ஒருத்தரை லவ் பண்றேன், அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீ சொன்னதுனால தானே நான் இங்க என்னடானா லாஸ்ட் டைம்ல வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் நான் அவங்களோடவே போறேன் அப்படின்னு நீ என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு அவங்க அப்பா திட்டி கோவிச்சுக்கிட்டது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க மாயா. நான் இன்னமும் இங்க தான் இருக்க போறேன், நீ எப்போ வந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கறியோ அது வரைக்கும் இங்க தான் இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் வெளிநாடு போவேன்னு சொல்றாங்க கிஷோர். எனக்கு இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டு இன்னும் உனக்கு ஒரே வாரம் டைம் கொடுப்பேன், அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நீ இந்த சொன்ன பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன், அதுக்கப்புறமா நீ இப்படியே பிடிவாதமா இருந்தே அப்புறம் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க கிஷோர். மாயா அவங்க அப்பாவையே நினைச்சிட்டு உட்காந்துருக்கும் போது தனா கூட படிச்ச லட்சுமி வராங்க. லட்சுமி பார்த்துட்டு மாயா உனக்கு கோயில் வர பழக்கமெல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதே லட்சுமியா வா வா, எனக்கு சந்தோஷமா இருக்கும்போதும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போதும் கோயிலுக்கு வருவேங்கிறாங்க மாயா. சரி இப்போ நீ சந்தோஷத்துக்கு வந்தியா இல்லை கஷ்டத்துக்காக வந்தியான்னு கேட்குறாங்க. ரெண்டும் கலந்துங்கிறாங்க மாயா. தனா சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நீ மேட்ச் விளையாட போகலையான்னு கேட்குறாங்க. மேட்சா என்ன மேட்ச் இருக்குன்னு கேட்குறாங்க லட்சுமி. பொள்ளாச்சியில் ஏதோ மேட்ச் இருக்கிறதா சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க மாயா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, அப்படி பொள்ளாச்சியில் மேட்ச் இருக்குன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க லட்சுமி. தனா தான் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு போனாலேங்கிறாங்க மாயா. அப்படியா, தனம் மேட்ச் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிருப்பா போல இருக்குங்கிறாங்க லட்சுமி. அடுத்த மேட்ச் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் கோச்சுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாருன்னு சொல்றாங்க. ஆனா இல்லாம நீ கோயிலுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா தானா உங்ககிட்டயே போய் சொல்லிட்டு போயிருக்கானா, அது ஏதோ ரொம்ப சீக்கிரட்டான பயணம் போல இருக்குங்கிறாங்க லட்சுமி. ஒருவேளை அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க ஒருத்தி இருக்கா, அவளை பாக்குறதுக்கு தான் இப்படி போய் சொல்லிட்டு போயிருப்பா போல இருக்குன்னு மாயா சொல்லி சமாளிக்கிறாங்க. தானா வந்தானா வந்ததுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் உளறிடுவா, அப்ப தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. சரி மாயா நீ சாமி கும்பிட்டு கிளம்பு, நான் போறேன்ட்டு போறாங்க லட்சுமி. தனலட்சுமி வீட்டுல அவங்க அம்மா கிட்ட சொன்னதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. மாயா முக்கியமான மேட்ச் இருக்கு, நாளைக்கு பிறந்த நாள், அதுவும் மேட்ச் வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும் போய்த்தானே ஆகணுங்கிறாங்க தனா. ஜானகி அம்மா அவ்வளவா எடுத்து சொல்றாங்க. உன்னோட பிறந்த நாள் அதுவும் நீ போயிட்டு ஆகணுமாங்கிறாங்க. ஆமான்ட்டு போயிருக்காங்க. மட்டும் தனியா போகல, காலேஜ் பொண்ணுங்களும் வராங்க, கூடவே கார்த்தியும் வராங்கன்னு சொன்னதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. கார்த்தி தனா 2 பேருமே தனியா கார்ல எல்லாம் போயிருக்காங்க. அப்ப கார்த்தியும் தனாவும் சீக்கிரட்டா வேற எங்க போயிருப்பாங்க, அச்சோ என்னமோ ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாயா கோயில இருந்து அவசரமா கிளம்பி போறாங்க. கார்த்தி அந்த ஹோட்டல் சர்வரை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நான் போட்டோ அனுப்பியிருக்கிறனால அதை பாத்தீங்களா, அதே மாதிரி செட்டப் எல்லாம் பலமா பண்ணிருங்க, இந்தாங்க இதுல 10,000 ரூபாய் இருக்கு, அதுக்கு தேவையான செலவுகள் போக மீதி எல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. மாயா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போய் சொல்லிட்டு எங்க தான் போயிருப்பாங்கன்னு பாக்குறாங்க. அந்த பக்கமா சாரு பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜானகி அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை ஆகுமேன்னு யோசிக்கிறாங்க. மாயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா, இது யாருக்கிட்ட சொல்றது ஒன்னும் புரியலையேன்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு மாயா ஒரு குழப்பத்தோட அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க எதிரவே ரகுராம் வராங்க. அவங்கள கவனிக்காம மாயா இடிச்சிடுறாங்க. என்ன மாயா ஆள் வர்றது தெரியாத அளவுக்கு என்ன அப்படி ஒரு யோசனைன்னு கேட்கறாங்க ரகுராம். அப்படி என்ன பலமான யோசனை சொல்லுன்னு கேட்கறாங்க ரகுராம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரிப்பாங்கிறாங்க. மாயா நீ என்ன யோசிச்சுன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க ரகுராம். தனாவை பத்தி தானே யோசிச்சுட்டு வந்தேன், தனா இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம நீ குழப்பத்துல யோசிச்சுட்டு வந்தேன் அதுதானே அப்படின்னு ரகுராம் கேட்கறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு வந்துருவா, கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து போறாங்க. சரி பெரியப்பான்ட்டு மாயாவும் அந்த பக்கம் போறாங்க. ஹோட்டல்ல தனாவும் கார்த்தியும் ஒரே ரூம்ல 2 பேரும் தனித்தனி பெட்ல உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே எப்படியோ தேடி பிடிச்சு சீனவும் மாயாவும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போலீஸ் ரெய்டு வரதுக்கு முன்னாடியே சீனவும் மாயாவும் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கார்த்தியும் தனாவையும் வெளியில கூட்டிட்டு வர போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.